நம்ம சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி சூப்பராக தக்காளி ரசம் வைக்க போகிறோம். அதுக்காக அரிசி கழுவின தண்ணியில் நம்ம கொஞ்சம் புளி எடுத்துருக்குறோம். கொஞ்சம் புளி அதில் நம்ம அரிசி கழுவின தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் தனியாக. அதை நல்லா போட்டு ஊற வச்சுக்கோங்க. நார்மல் தண்ணியில் வைக்கிறத விட அரிசி கழுவின தண்ணியில் வச்சிங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். அதுக்கான மூலப்பொருள் நம்ம வச்சுருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அரிசி கழுவின தண்ணி நல்லா ஒரு கப் அளவுக்கு நிறையாவே எடுத்துக்கோங்க. அதெல்லாம் புளி ஊற வச்சுருக்கிறோம். அதுக்கப்புறமா உரித்த சின்ன வெங்காயம் ஒரு 3, 4, 5 கூட நீங்கள் போட்டுக்கலாம். நம்ம 3 போட்டிருக்கிறோம். ஒரு வரமிளகாய், அப்படி இல்லைன்னா பச்சை மிளகாய் 1, அது கூட ஜீரகம் போட்டிருக்கிறோம். மிளகு 1 கரண்டி, ஜீரகம் 1 ஸ்பூனு, அது மாதிரி போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. புளி பார்த்துக்கோங்க, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு எடுத்துக்கோங்க, போதுமானதாக இருக்கும். அது கூட 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கிறோம். உரித்த ஒரு பூண்டு நல்லா உடச்சி வச்சுக்கோங்க, உரிச்சிடாதீங்க. உடச்ச பூண்டு, அது கூட கருவேப்பிலை, மல்லி, இது எல்லாத்தையுமே போட்டு மிக்சியில் அடிச்சுக்க போகிறோம். தக்காளியை நீங்கள் கரைச்சி விட்டுக்கலாம், இல்லை மிக்சியில் 2 சுற்று விட்டு எடுத்துக்கிட்டிங்கனாலே போதுமானதாக இருக்கும். இந்த மூலப்பொருளாமல் அரைக்கும் பொழுது இதை ஃபஸ்ட்டு நம்ம உரித்து வச்சுருக்க சின்ன வெங்காயம், வரமிளகாய், பச்சை மிளகாய், ஜீரகம், மிளகு, இது எல்லாத்தையுமே முதல்ல நம்ம கொஞ்சம் நல்லா குறைன்னு அரைச்சிக்கிட்டு, அதுக்கப்புறமா நம்ம உடச்சி வச்சுருக்கிற பூண்டை போட்டு ஒரு அடி அடித்து, கருவேப்பிலை, மல்லி, இது எல்லாத்தையுமே ஒரு அடி அடித்து எடுத்துக்கிட்டோம்னா போதுமானதாக இருக்கும். இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் வாங்க. நம்ம எடுத்து வச்சுருந்த மூலப்பொருளாம் அரைச்சி வச்சுங்க. பூண்டு, வெங்காயம், வரமிளகாய், பச்சை மிளகாய், ஜீரகம், அதோடு கூட மல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நம்ம சூப்பராக இது மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. குறைன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டு தக்காளியை பாருங்கள், நம்ம இது மாதிரி தான் அரைச்சி வச்சுருக்கிறோம். ஒரு 2-3 சுற்று விட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். அது கூட வேறு எதுவுமே நம்ம சேர்க்கலை. உங்களுக்கு வேணால் நீங்கள் கையில் கூட புளிஞ்சு விட்டுக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். இதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம சூப்பராக தக்காளி ரசம் வைக்க போகிறோம். வாங்க சூப்பராக வச்சிடலாம். புளியை நல்லா கரைச்சிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி கழுவின தண்ணியோடு சேர்த்து புளி நல்லா ஊறிடுச்சு. நல்லா புளியை கரைச்சிக்கோங்க. புளியை நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. அது கூடவே அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். எல்லா தக்காளியுமே தண்ணி ஊற்றி நம்ம கலந்தாச்சுங்க. இப்போ தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள், உப்பு எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு கல் உப்பு, ரசம் வைக்கிறதுக்காக சட்டி எடுத்துக்கிட்டாச்சுங்க. அடுப்பு நம்ம பற்ற வச்சுட்டோம். சட்டி சூடானதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். தேவையான அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கலாம். அப்போது கொஞ்சம் போது இதில் நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம். ரொம்ப போடாதீங்க, கொஞ்சமாக போட்டால் போதும். தேவையான அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது கூட ஒரு வரமிளகாய் போட்டுக்கலாம். உருகுன கருவேப்பிலையை நம்ம போட்டுக்கலாம். எடுத்து வச்சிருக்கிற மூலப்பொருளை நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கிற மூலப்பொருளை சேர்த்துக்கிட்டாச்சு. கொஞ்சமாக அதை வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது கொஞ்சமாக வதக்கி விட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சம் போது நம்ம சேர்த்துக்க போகிறோம். அப்போ தான் நல்லா வாசமாகவும் செரிமானத்துக்கு நல்லமாக இருக்கும். இது எல்லாமே செரிமானத்துக்கு நல்லது. பெருங்காயத்தூள் சேர்க்கும்போது நல்ல மணமாகவும்
சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இன்னும் செரிமானத்தை வந்து கூட்டக்கூடியதாகவும் இருக்கும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஓரளவுக்கு நம்ம இதை வதக்கி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போயிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளி ரசத்தை அதில் சேர்த்துடலாம். சூப்பராக எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா கலக்கியாச்சுங்க. உங்களுக்கு வேணால் தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலேயே அப்படியே நம்ம மல்லியை தூவி விட்டுடலாம். ரசத்தை வந்து நம்ம கொதிக்க விடக்கூடாது. கொதிக்கிறதுக்கு முன்னாடியே, கொதி வர்றதுக்கு முன்னாடியே நம்ம இறக்கிடணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும். இது கொதிக்கிற பதம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம இறக்க போகிறோம். இறக்க போகிறப்ப உங்களுக்கு காமிக்கிறேன். கொதி வர்ற பதத்துக்கு வந்துருச்சு. இதாங்க சரியான பதம். நம்ம இது மாதிரி வர்றப்போ ஆஃப் பண்ணிடணும். கொதிச்சிருச்சுன்னா வாசனை வெளியில் போயிடும், அந்த டேஸ்ட் இருக்காது, மனமும் இருக்காது சாப்பிட்றப்ப. இந்த நுரெல்லாம் வந்து கொதிக்கிற பதத்து வர்றப்போ நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடுங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டோம். இதை நம்ம இறக்கிடலாம். இப்போது சூப்பராக தக்காளி ரசம் ரெடி ஆகிடுச்சிங்க. சுட சுட மணமாக சூப்பராக இருக்குது. அப்படியே சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்டோன்னீங்களேன், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இது கூட அப்பளம், வரமிளகா, முட்டை நீங்கள் எது வச்சு சாப்பிட்டாலுமே டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படிங்கிறத பற்றி கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. எந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.